ஞானகுரு அவர்கள் இன்றைய மனிதனுடைய சிந்தனைகள் எப்படியெல்லாம் குறைந்து கொண்டே வருகின்றது, சிந்தனை குறைவதற்குண்டான காரணங்கள் என்ன, இதை நாம் எவ்வாறு தெளிந்து தெரிந்து இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு அதன் வழி அருள் வழியில் நாம் சீராக நடக்க வேண்டும் என்பதை நாமே தெரிந்து கொள்வதற்காக இந்த உபதேசத்திலே சில விளக்க உரைகளை கொடுக்கின்றார்கள். பாலிலே நஞ்சு கலந்தால் அதை குடித்தால் நம்முடைய சிந்தனை நிச்சயம் இழந்து விடுவோம். இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் இன்றைய உலகில் நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய உணவு தானியங்களிலும் சரி, கனி வகைகளிலும் சரி, காற்று மண்டலமும் சரி, நஞ்சின் தன்மை அதிகரித்திருக்கின்றது. அதுவும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றோமா என்றால் இல்லை. பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயன உரங்களையும் விவசாய பயிர்களிலே சேர்த்து இன்று வித்துகள் அனைத்துமே நஞ்சு கலந்தேதான் உள்ளது. அத்தகைய உணவு பயிர்கள் விளைந்தவற்றைத்தான் நாம் இன்று உட்கொள்ளுகின்றோம். அப்பொழுது நம்முடைய நினைவுகள், உணர்வுகள் அதிலும் இந்த நஞ்சு கலந்து விடுகின்றது. அத்தகைய நஞ்சுதான் மனிதனுடைய சிந்தனை இன்று இழப்பதற்கே காரணம் என்று இதிலே உணர்த்துகின்றார். அதை நாம் சிந்தித்தாலும் கூட அது தெரிவதில்லை என்று இதையும் சொல்லுகின்றார். காரணம், ஒரு கோபமோ வெறுப்போ வேதனையோ இந்த குணங்கள் எல்லாமே விஷத்தினால் இயக்கப்படுவதுதான். உடலிலே விஷம் கூட கூட இந்த தீமை செய்யக்கூடிய இந்த செயலாக்கங்களும் அதிகமாகும். அந்த ஞானம்தான் அதிகமாக பெருகும். அதாவது இதை ஏன் இப்படி சொல்லுகிறார் என்றால், ஒருவரை நாம் எதிர்பாராது திட்டி விடுகிறோம் அல்லது அவருக்கு கோபம் வரும்படியாக நாம் பேசிவிட்டோம் என்றே வைத்துக் கொள்ளும். அதனால் அவர் மனது புண்படுகின்றது. ஆனால் அவர் மனது புண்படுகிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்காதபடி, அதாவது அந்த எண்ணமே இல்லாதபடி, நான் பேசியது நியாயம்தான், நான் சரியாகத்தான் பேசியுள்ளேன் என்றெல்லாம் நம்மை அந்த உணர்வு விஷம் அவ்வாறு இயக்கி விடுகின்றது. அந்த விஷத்தின் வலுவே நம்மை செயல்படுத்தியதால், நாம் திட்டியதால் அவர்கள் மனம் புண்பட்டு விட்டது என்ற எண்ணமே நமக்கு வருவதில்லை. அவர்கள் தவறு செய்யவில்லை, சந்தர்ப்பத்தால் நாம் திட்டிவிட்டோம் என்று எண்ணினாலும் அவர்களை திட்டியதால் வேதனைப்படுகிறது என்று சிந்தித்து இதை சீர்படுத்திக் கொள்ள முடியாது. அதாவது நாம் திரும்பி பார்க்கக்கூடிய நிலையே இல்லாது, திட்டியது நியாயம்தான், அவர் வேதனைப்படுகின்றாரா புண்படுகிறார் என்றெல்லாம் எனக்கு தெரியாது என்று இப்படி அந்த உணர்வின் இயக்கத்திலே சென்று விடுகிறோம் என்பதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகின்றார். இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல குணங்கள், உயர்ந்த குணங்கள் எத்தனையோ இருந்தாலும் இந்த விஷமான நிலைகள் பெருகி சிந்தனை இல்லாத செயல்களாக இன்று அதிக அளவில் பெருகிக் கொண்டே உள்ளது. நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை பிரித்து நல்ல உடலாக நமது ஆறாதறிவு ஆக்கக்கூடிய திறன் பெற்றதுதான். ஆனால் கடந்த காலங்களில் இது போன்ற நஞ்சின் தன்மை அதை மாற்றி அமைக்கக்கூடிய திறனாக ஆறாதறிவை சீராக பயன்படுத்தி அத்தகைய ஆற்றலை வளர்த்து கொண்டார்கள். அதிலே முதன்மை பெற்றவன் அகஸ்தியன். ஆக ஆறாவது அறிவு கொண்டு ஏழாவதாக உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றுவதுதான் அந்த வளர்ச்சி. ஒரு பொருளுக்குள் இருக்கும் நஞ்சினை நீக்க தெரிந்து கொள்வது, தீயதை நீக்கி நல்ல சக்தியாக உருவாக்கும் ஆற்றல் பெற்றதான் ஆறாவது அறிவு. அதனை அடிப்படை ஆதாரமாக வைத்துத்தான் பண்டைய காலத்தில் மெய்ஞானிகள் அனைவருமே நஞ்சினை நீக்கி உணர்வுகள் அனைத்தையும் உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றினார்கள். அகசியன் துருவனாகி துருவ மகரிஷியாகி அதில் வளர்ச்சி பெற்று இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான். அந்த மகரிஷி ஒளியின் சரீரமாக ஆன அதிலிருந்து வெளிப்படும் மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகள், அதையெல்லாம் சூரியனுடைய காந்த சக்தி கவர்ந்து நம் பிரபஞ்சத்திலும் பரவச் செய்கின்றது. அதை நம் பூமி வடதுருவத்தின் வழியாக கவர்ந்து இழுத்து இந்த பூமிக்குள் பரவச் செய்கின்றது. அப்படி அந்த வரக்கூடிய துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை இந்த பூமியில வாழ்ந்த சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குள் அந்த அகசிய நஞ்சினை வென்ற அந்த உணர்வின் நினைவாற்றல் வளர்ந்து
அகஸ்தியன் எவ்வாறு நஞ்சினை நீக்கினானோ, உணவை ஒளியாக மாற்றினானோ, அதே போல் அவர்கள் உணவையெல்லாம் ஒளியாக மாற்றிக்கொண்டு 30 தேவாதி தேவர்கள் என்ற நிலையில் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் சப்தரிஷி மண்டலங்களாக வேகா நிலை கொண்டு வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். 6வது அறிவை 7வது நிலையாக மாற்றி சப்தரிஷி என்ற நிலையாக அடைந்து அவரை ஒளியின் தன்மையாக சிருஷ்டித்து சப்த ரிஷி மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டும் அழியாத நிலையில் கொண்டு வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். அந்த எல்லையை நாம் அனைவரும் அடைய வேண்டும். அதற்குத்தான் உங்களுக்குள் நம்முடைய 6வது அறிவை சீராக பயன்படுத்த வேண்டும் என்றும் 7வது நாம் ஒளியாக மாற்ற வேண்டும் என்றும், ஆக இந்த காட்டு மண்டலமும் சரி, நாம் உணவாக உட்கொள்ளக்கூடிய உணவுகளும் சரி, அதில் நஞ்சின் தன்மை நம்மை அறியாமல் கலக்கப்பட்டு நம்முடைய 6வது அறிவை சீரற்ற நிலையாக ஆக்கிக் கொண்டிருக்கும் இந்த நிலைகளை நீங்கள் உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு அருள் ஞானி உணர்வை வளர்த்து, மற்றவர்கள் நம்மிடம் சிந்தனையற்ற நிலைகள் பேசினாலும் அது அவர்கள் அறியாது செயல்படக்கூடிய நிலைகள் தான், அவர்களுக்குள் இருக்கக்கூடிய விஷத்தன்மையின் இயக்கம்தான் என்பதை நாம் உணர்ந்து அதை நாம் பொருட்படுத்தாது அருள் ஞானியின் உணர்வை நமக்குள் பெருக்கி அருள் ஞானத்தை நமக்குள் பெருக்கி அருள் வாழ்க்கையாக வாழ்ந்து இத்தகைய சிந்தனையற்ற நிலைகள் போய்க் கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்தின் நிலைகளிலிருந்து நாம் அருள் உணர்வுகளை பருகி என்று மகிழ்ச்சியின் அல்வட்டத்திலேயே இணைந்து வாழ வேண்டும் என்று நஞ்சினை நீக்கக்கூடிய அந்த மகா ஞானிகளுடைய சக்திகளை பெற வேண்டும் என்பதற்குண்டான முக்கியத்துவத்தை இந்த உபதேசத்திலே ஞானகுரு நமக்கு தெளிவாக்குகின்றார்கள்.